லக்னத்துக்கு 7வது வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பல விதங்களில் தாரதோஷம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிற ஒரு பொண்ணு ஜாதகத்தை எடுத்துங்க. அவருக்கு வர்ற கணவர் எப்படி வருவார்னா, அப்படி ஜைஜாண்டிக்காக அப்படி பெரிய ஆகிருதியோட பெரிய ஜிம்பாடி மாதிரி பைல்வான் மாதிரி வருவாங்க. சப்போஸ் அப்படிலாம் இல்லை, அவர் சும்மா சாதாரணமாக ஒரு அளவான உடம்பு தான், அளவான ஹைட்டில் தான் இருக்கார், அப்படித்தான் வந்திருக்கார் அப்படின்னா, அவர் கோவத்துலேயும் வேகத்துலேயும் ரொம்ப ஹைட்டாக இருப்பார். நான் சொன்ன ஹைட்டுக்கு போயிடுவார். சரி, அதே மாதிரி ஒரு பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் 7ஆம் இடத்துல சேர்ந்துருக்குன்னு வச்சுங்க. வரக்கூடிய கணவர் இப்படி வர்றாரு. பையன் ஜாதகத்தில் சேர்ந்துருந்துச்சுன்னா வர்ற மனைவி நல்லா அழகாகவும் ஹைட்டாகவும் நல்ல வெயிட்டாகவும் அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு வரும். இல்லைப்பா அப்படிலாம் வரல, ரொம்ப சித்துவட்டாக ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னா அது கோவத்தில் ரொம்ப ஒசரமாக இருக்கும்னு அர்த்தம். சல்லு புல்லுன்னு இருக்கும். இந்த வேகமாக இருக்கிற பெருசாக தெரியக்கூடிய பார்க்குறதுக்கு ஆகிருதியாக இருக்கக்கூடிய பொண்ணாகட்டும் பையனாகட்டும் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் சித்துவட்டாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கோவத்தில் பயங்கர உயரத்தில் இருப்பாங்க சார். இதிலே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எப்படி வாழ்க்கை துணை வரும்.